இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்காக தட்டி எழுப்பி எங்களுக்கு உம்முடைய அன்பின் கிருபையை நிறைவாக பொழிந்தமைக்கு நன்றிகளை தருகின்றோம். அப்பா, இன்றைய நாளில் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்றார்களோ, இவர்களினது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. அத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த பலி மூலமாக யாரெல்லாம் தங்களது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். அவற்றையெல்லாம் எங்களது வாழ்நாட்களில் நீர்தாமே நிறைவேற்றி தந்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உரைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும்.
தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சிட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி அப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தேவனே, வார்த்தையாய் வந்தீரே, வாழ்க்கையை தந்தீரே, வாழ்வேனே என்றும் உமக்காக, என்றும் வாழ்வேனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் என்கின்ற பகுதி மிகவும் நீளமான பகுதி. ஆகவே வசதிக்காக குறுகிய ஒரு வாசகம் உங்களுக்கு தருகின்றேன். இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழியாக எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். ஆளுநனின் படை வீரர்
இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலைமேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். குருத்தோலை அப்படின்னு சொன்னால் அது வாழ்வின் மகிழ்ச்சியான ஒரு நிலையை நமக்கு அறிவிக்கின்றது. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவரது திருப்பாடுகள் நான் ஏற்கனவே சொன்னதன்படி நீளமான பகுதி. ஆகவே வசதிக்காக அதனை சுருக்கி உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இன்றைய நாளை நாம் குருத்தோலை ஞாயிறு அப்படி என்று அழைக்கின்றோம். குருத்தோலை குருத்தோலை அப்படின்னு சொன்னால் அது வாழ்வின் மகிழ்ச்சியான ஒரு நிலையை நமக்கு அறிவிக்கின்றது. நாம் இலைகளை பார்க்கின்ற பொழுது அந்த இலைகள் பச்சை பசேலாக இருக்கிற பொழுது நமது உள்ளத்திலே எழக்கூடிய காரியம் என்ன? எவ்வளவு அழகாக இருக்கிறது, கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, உள்ளத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பச்சை பசேலாக இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழலை பார்க்கின்ற பொழுது இந்த சுற்றுப்புற சூழல் நம்முடைய உள்ளத்திற்கு இதமான ஒரு உணர்வை கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திற்கு இதமானவர். அவர் இந்த குருத்தோலைகளை போன்றவர், பச்சை பசேல் என்று நம்முடைய உள்ளத்தில் வாழக்கூடியவர். ஆனால் அப்பேற்பட்டவர் நமக்காக இந்த உலகத்திற்குள் வந்தார். எதற்காக? சருகாகி போவதற்கு. நாம இந்த தபசு காலத்தை ஆரம்பிக்கிற வேளையில போன வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட குருத்தோலைகள் அவை கருகி போன நிலையில, சருகாகி போன நிலையில அவற்றை கொண்டு வந்து அவற்றை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய சாம்பலை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொண்டு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றோ அல்லது மனிதனே மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லப்பட்ட நிலையில் நாம் அந்த சிலுவையை நெற்றியிலே தாங்கிக் கொண்டு இதுதான் இயேசு எங்களுக்காக பண்ணிய தியாகம் என்று எல்லார் முன்னிலையிலும் அறிக்கையிடும்படியாக நாம் சிலுவையோடு செல்லுகிறோம். இந்த சிலுவையின் அர்த்தமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சருகாகி நம்மை மீட்டவர் அப்படி என்பது கிடையாது. அவர் இலையாக இருந்து பச்சை பசேல் என்று இருந்து, இன்னைக்கு 2வது வாசகத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை போன்று அவர் இருந்த நிலை மாட்சிமை மிகுந்த நிலை, பச்சை பசேல் என்கின்ற நிலை, மகிழ்வின் நிலை. அந்த நிலையை நமக்காக விட்டுவிட்டு சிலுவையில் அவர் சருகாகி, எதற்காக? நம்மை பச்சை பசேலாக்குவதற்காக அவர் சருகாகி நம்மை மீட்டெடுத்து கொண்டார். இன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு ஆண்டவரை ஒரு கழுதை குட்டி மேலே ஏற்றி எல்லாரும் தங்களது மேலுடைகளை தரையில போட்டு இயேசு ஆண்டவர் அந்த கழுதை குட்டி மேலே வர்றப்போ அவரை பார்த்து ஓசானா 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 அப்படின்னு பாடிக்கிட்டே வரவேற்றாங்க. இயேசு ஆண்டவர் வர்றாரு, எருசலேமுக்குள்ள வர்றாரு. அந்த பவனியை பார்த்த பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்க மீட்பர், எங்க தெய்வம், அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாரும் அவரை போற்றி புகழ்ந்து பாடினாங்க.
ஓசானா சொல்லி பாடினாங்க. நம்ம சமயங்கள்ல நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஓசானா சொன்ன அதே ஜனங்கள் தான் இயேசுவோ ஒழிக அப்படின்னு சொன்னாங்கன்னு. கிடையாதுங்க. இயேசுவை பார்த்து யாரு ஓசானா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே இயேசு ஒழியும்படியாக அந்த இடத்துல பெரிய வெள்ளிக்கிழமைன்னு கத்திக்கல்ல. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க மத்தியில நின்னுக்கிட்டு இருந்த அவருடைய விரோதிகள், இந்த பரிசேயர் சதுசேயர்கள், இவர்கள் ஏற்பாடு செய்த விரோதிகள் அங்க நின்று அவர்களுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தபடியால இயேசு ஆண்டவரை விடுவிக்கும்படியாக சத்தம் போட்டவர்களுடைய சத்தம் வெளியில வர முடியாதபடிக்கு அடக்கப்பட்டு போனது. அதான் உண்மை. இயேசுவை பார்த்து ஓசானா சொன்னவர்கள் ஒழிக அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன, பொதுவா பார்க்க போனா ஓசானா சொன்னதும் ஜனங்கள் தான், ஒழிக சொன்னதும் ஜனங்கள் தான். இயேசு ஆண்டவர் ஓசானா சொன்ன ஜனங்களுக்காக மாத்திரம் இந்த உலகத்திற்குள்ள வரல, ஒழிக அப்படின்னு சொன்ன ஜனங்களுக்காகவும் தான் இந்த உலகத்திற்குள்ள வந்தார். அதனால தான் அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாரு. அன்பின் உள்ளங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்த மன்னிப்பு இருக்கு இல்லையா, அந்த மன்னிப்புக்கு பின்னாடி நம்ம ஆழமாக தேடி பார்த்தால் அங்கே ஒரு தண்டனை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக பெரிய தண்டனை மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்தார் அப்படின்னு சொன்னா எல்லார் மீதும் அவருடைய தண்டனை இருக்குது. அதற்காக டோன்ட் கெட் மீ ராங், இதை தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை அத்தனையும் அவர் தன் மேல சுமந்துக்கிட்டு அவர் மரிக்கிற வேளையில எல்லாரையும் மன்னிச்சுட்டு போனாரு. நாம அத்தனை பேரும் கூனி குறுகி நிற்கும்படியாக நாம செய்த பாவ காரியங்களுக்காக அவரை நாம we have unjustly punished him, நாம் அவரை அநீதமான முறையில் தண்டிச்சிட்டோம். அப்படி என்கின்ற குற்ற உணர்வு இருக்குதே, அந்த குற்ற உணர்வு தான் நமக்குள்ள வரக்கூடிய அந்த தண்டனை என்கின்ற மனநிலையாகும். ஆகவே நம்ம பண்ணிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம இயேசு அன்னைக்கு எருசலேமை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அங்கிருந்த ஜனங்கள் மத்தியில ஓசானா சொன்ன ஜனங்களா அல்லது பெரிய வெள்ளிக்கிழமையில ஒழிக அப்படின்னு சொன்ன ஜனங்களா அப்படின்னு கேட்டா நம்ம எந்த பக்கம் நிற்போம்? ஓசானா சொன்ன ஜனங்கள் பக்கத்துல தான் நிற்போம் அப்படின்னு தான் சொல்ல ஆசைப்படுவோம். அதான் நிஜம். ஆனா அதை வார்த்தைகள்ல மாத்திரம் சொன்னா போதுமா? வாழ்க்கையில நாம வாழ்ந்து காட்ட வேண்டாமா? இயேசு ஆண்டவரை பார்த்து ஒழிக அப்படின்னு சொல்லிக்க மாட்டோம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறாங்களே நம்ம சொந்த ஜனங்கள், இந்த சொந்த ஜனங்கள் நமக்கு ஏதாவது தப்பு பண்ணுறப்போ அவங்க நல்லா வாழட்டும் ஓசானா அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லிப்போமா, அல்லது ஒளிஞ்சு போகட்டும் அப்படின்னு எண்ணிப்போமா? ஒளிஞ்சு போகட்டும் அப்படின்னு எண்ணிப்போமாக இருந்தால் நம்ம பார்த்து இயேசு ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார், தந்தையே இந்த பையன், இந்த பொண்ணு, இந்த குடும்பம் செய்வது இன்னதென்று அறியாம செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க. மன்னிக்கிறாரு. நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிக்கிறாரு. நம்ம மற்றவனை மன்னிக்காது போனாலும் அவர் நம்ம மன்னிக்கிறாரு. ஏன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் தன் மேலே எடுத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன, அந்த மன்னிப்பு நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. அது உண்மையாகவே மன்னிப்பா, அது நமக்கு கிடைக்கின்ற தண்டனையா அப்படின்னு. ஏன்னா அந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, நம்ம பண்ண இந்த தப்புக்கு இயேசு ஆண்டவர் சிலுவையில் அவர் ஒரு அப்பாவி, பாவமே செய்யாதவர், அவர் நமக்காக மரிக்கணுமா? அப்படி என்கின்ற நிலையை நமக்குள்ள கேள்வியாக எழுப்பிவிடும். எனவே அன்பின் உள்ளங்களே, இந்த இடத்துல நீங்கள் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது முடிந்து போன கதை. நீங்கள் 20 வயதோ 70 வயதோ எந்த வயதில் உள்ளவராக இருந்தாலும் காரியமில்லை. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் தப்புக்கள் பண்ணி இருந்தால்
திஸ் இஸ் த டைம், இதுவே சிறந்த நாள், இன்றே மீட்பின் காலம். உடனடியாக அவற்றை எல்லாம் விட்டு ஓடி சென்று ஒரு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் எடுத்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து புனித வாரம் ஆரம்பிக்கின்றது. புனித வாரம் உங்களை புனிதப்படுத்தணும். நீங்கள் அதற்கு தயாராகணும். நீங்கள் தயாராக இருந்தால்தான் அவருடைய மீட்பு உங்கள் மேலே நிறைவாக வந்து தங்கும். அவர் உங்களுக்காக தன்னையே கையளித்ததற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஓடி சென்று உங்களது பாவ காரியங்களை ஒப்பு கொடுங்கள். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுங்கள். இதுவரை யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ அவங்களெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. நல்லா யோசிங்க. நீங்கள் மன்னிக்காமல் ஒருத்தரை உள்ளத்தில் போட்டு வைக்கிறதால நீங்கள் என்ன அவருக்கான தண்டனையை உங்களால் கொடுத்துட முடியுமா? இது எப்படி இருக்குது தெரியுமா? நீங்களே பாய்சன் நஞ்சை குடிச்சிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவன் செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது போல ஒருத்தனை மன்னிக்காமல் இருக்கிற அந்த நிலை அப்பேற்பட்டது தான். மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா வாழணும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை கால்வாரி விட்டவங்க, உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணவங்க, உங்களை கேவலமாக பேசினவங்க, உங்களுக்கு சூனியம் வச்சவங்க, உங்களை மந்திர காரியங்கள் மூலமாக கட்டி போட்டவங்க, இவங்களெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. மன்னிங்க. மன்னிப்பீர்களாக இருந்தால் தெய்வத்தின் அது ஆசீர் உங்கள் மேலே மாத்திரமல்ல உங்களது குடும்பத்தின் மீதும் வந்து சேர இம்முறை கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா உங்களது வாழ்க்கையில் ரொம்பவும் மகிழ்வையும் ஆசிரையும் நிறைவாக தர வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து வருவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது.
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அவர் அண்டை சமர்ப்பித்து நிற்போம். அந்த விதத்திலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்திலே உறைந்து போயிருக்கக்கூடிய 3 அதிவிசேஷமான தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, சமாதானம் பெருக வேண்டும் என்றும் விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம்.
கேட்ட காரியங்கள் அத்தனையும் தெய்வம் கேட்ட மாத்திரமே நமக்கு தந்துவிட்டார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழும்படியாக அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக. எங்களை சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழும்படி. எனவே நம்முடைய வாழ்க்கையை மகிழ்விலும்
சமாதானத்திலும் வாழ்ந்து கொள்வோம். மே காட் bless you. Have a great day.